நல்லா இருக்கானே, நல்லா பார்க்கலாம். தமிழ்நாடு பெஸ்ட். அதனாலதானடா எல்லாரும் என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. அட தமிழ்நாடு பெஸ்ட்னு சொல்றதெல்லாம் ஓகே தான்ப்பா. ஆனா நீங்க எல்லாம் வந்து எல்லா வேலையும் பாக்குறதுனால இங்க இருக்கிற உள்ளூர் ஆட்களுக்கு வேலை கிடைக்க மாட்டுது. அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நம்ம கஷ்டப்படணும் அப்புறம் தானே காசு வரும். சும்மா வீட்டுல உட்காந்து இருப்பாங்க, நான் இப்படி காசு வரும். நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? தான் மச்சான் என்னால தாங்க முடியல. வேலை பார்க்க நீ கம்மியா வேலை பாரு, எங்க கூட போட்டி போடு. போற போக்க பார்த்தா உண்மையிலேயே நம்ம இவங்க கூட தான் போட்டி போடணும் போலயே. சும்மா வீட்டுல உட்காந்து இருப்பாங்க, நான் இப்படி காசு வரும். இவ்வளவு நாளா நம்ம பண்ண வேண்டிய வேலையை தான் எடுத்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கூடவே சேர்ந்து நம்மளுக்கு அட்வைஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கக்கூடிய மனுஷங்க மட்டும் தான் இது வரைக்கும் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. புரிஞ்சுதா? பான் பிராக் போட்டு மற்ற இடத்துல வீணாக்குறது அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எது நல்லா இருக்கு? என்னது நல்லா இருக்குமா? ஏன்டா வாயில பான் பிராக்க போட்டு ஊரெல்லாம் துப்பி வைக்கிறது இல்லாம அது நல்லா இருக்குன்னு வேற சொல்றியா நீ? எது நல்லா இருக்கு? உனக்கெல்லாம் வாசலாம் போய் உடனே துப்புறேன் வா. வேணா மச்சா வேணா, அந்த புணுக்கு கதையில்லை. பாடுறா வடக்க தமிழ் பாட்டும் பாட ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி ஓகே, வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க? புட்கா அதான் ஹான்ஸ். நான் இதை பிடிக்க மாட்டேன். உனக்கு லைஃப் தான், உனக்கு வேற யாரும் கொடுக்க மாட்டேன். லைஃப் டஸ்ட்பின்ல போடுங்க, கரெக்டா கீழே போட விடாதீங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களாடா? போற போக்க பார்த்தா நீயா நானா கோபிநாத் ஈரோடு முகேஷுக்கெல்லாம் காம்படிட்டரா வந்து இன்டர்வியூக்கு போலயடா. வாங்க அமருங்க. உங்களுக்கு எந்த ஊர் பசங்களை ரொம்ப பிடிக்கும்? சென்னை பசங்க தான் பிடிக்கும் மோஸ்ட்லி. ஆனா வெக்க மட்டும் படாதடா, அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. நானும் சென்னையில தான் இருக்கேன். அரே பையா, நானும் சென்னை தான். வந்து 10 வருஷம் ஆச்சு. சொந்தமா பானிபூரி கடை வச்சிருக்கான். எங்க என்னங்க இவன் இதுக்கும் காம்படிஷனுக்கு வரான்? எங்க என்னங்க இது? எங்க எதுக்கு ஒரு காம்படிஷனுக்கு வரதுன்னு ஒரு விவசாய வேணாமாங்க? எனக்கு சென்னை பசங்க ரொம்ப பிடிக்கும். கேரளா பாய்ஸ் தான் பிடிக்கும். கேரளா பாய்ஸ் நல்லா இருப்பாங்க, பார்க்கவே கொஞ்சம் ஸ்டைலா நல்லா இருப்பாங்க எல்லாருமே. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். உங்களுக்கு எந்த ஊர் பசங்களை ரொம்ப பிடிக்கும்? சவுத் கொரியா. ஏமா என்னம்மா இதெல்லாம்? ஏதோ கேரளால ஆரம்பிச்சு அப்படியே கர்நாடகா வரைக்கும் தான் போவீங்கன்னு பார்த்தா நேரா சவுத் கொரியா வரைக்கும் போறீங்க. கேரளா பாய்ஸ் தான் பிடிக்கும். கேரளா பாய்ஸ் நல்லா இருப்பாங்க. இது கழுவுற முதல்ல கண்ணத்தோட. நான் அழுவலையா? கண்ணு வேர்க்குது. பசங்க எல்லாம் கேரளா பொண்ணுங்க செம்ம அழகுன்னு சொல்லுவாங்க. அப்ப தமிழ்நாட்டு பொண்ணு உங்களுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும்? நானே கேரளா தான்க்கா. இந்த பல்பு உங்களுக்கு தேவையா? கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் விசாரிக்கிறது கிடையாதா? தப்புத்தான். சென்னை பசங்களே சென்னை பொண்ணுங்களை மதிக்கலனா அப்புறம் வேற யார் மதிப்பா? அப்படி கேளுமா, அப்படி கேளு. அப்படி கேட்டாதான் கேரளா பொண்ணு தான் அழகு, கேரளா பொண்ணு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்குலாம் உரைக்கும். மச்சி, இங்க ஒரு கேரளா பொண்ணுடா, ரொம்ப அழகா இருக்கு. நான் போறேன், நீ வரியா? நானும் வரேன். இல்ல நம்ம ஊர் பொண்ணை கூட கேரளா பொண்ணு அழகுன்னு சொன்னாங்களே, அது உண்மையான்னு தான் பார்க்க போனேன். நம்ம ஊர் பொண்ணு தாங்க அழகு. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? நம்ம பசங்க தான் கெத்து, சாம்பார் அவங்க தான் சாம்பார். ஆனா அவங்க தான் வந்து வேற பொண்ணுங்களா பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யாரா அது? எவன்டா அப்படி சொன்னது? என்ன இருந்தாலும் நம்ம ஊர் பொண்ணுங்க அழகுக்கு வருமாடா? அந்தாள்ட்ட என்ன சொன்ன? இங்க ஒரு கேரளா பொண்ணுடா, ரொம்ப அழகா இருக்கு. நானும் வரேன். ஏன்ட்ட என்ன சொன்ன? என்ன இருந்தாலும் நம்ம ஊர் பொண்ணுங்க அழகுக்கு வருமாடா? இதுல எதுல உண்மை? கேரளா விட தமிழ்நாடு பசங்கிட்ட இது நல்லா இருக்குன்னா பழமா இருப்பாங்க. இங்க வந்து ரக்டு பாய்ஸா? ஒருவேளை நம்மள தான் சொல்றாங்களோ? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. அழகுன்னா எதை அழகுன்னு சொல்றீங்க தமிழ் பாய்ஸ் கிட்ட? பியர்ட், அதுதான் அழகு. அது இந்த தாடியான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கேரளான்னு சொல்லும்போது உங்களுக்கு காண்டாவில நீங்க மட்டும் விட்டு கொடுக்காம பேசுறீங்க. தமிழ் பொண்ணு நாங்க விட்டு கொடுக்க மாட்டோங்க, நம்ம பசங்களை விட்டு கொடுக்க மாட்டோங்க. தமிழ் பொண்ணு நாங்க விட்டு கொடுக்க மாட்டோங்க, நம்ம பசங்களை விட்டு கொடுக்க மாட்டோங்க. அதுதான்டா தமிழ் பொண்ணுங்க. பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிருவாங்களே தவிர்த்து எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டாங்கடா. தமிழ் பாய்ஸ் பாசமா இருப்பாங்களா இல்ல கேரளா பாய்ஸ் ரொம்ப பாசமா இருப்பாங்களா? பாசத்துல தமிழ் பாய்ஸ் அடிச்சுக்க முடியாது. பாசம்னு வந்துருச்சுன்னா தமிழ் பசங்க மனசெல்லாம் பாயாசம் மாதிரியாச்சே. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. பாசம் பாயாசம் கோர்வையா வருதுல்ல, அது போதும். ஒரு பிரச்சனை வந்து யாரு ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்ப் பண்றா? தமிழ் பாயா கேரளா பாயா? பசங்களாலே ஹெல்ப் பண்ணுவாங்கங்க ஒரு பிரச்சனைனா. இதோ வந்துட்டேன். மச்சி, ஹாஸ்பிட்டல் போகணும். ஒரு 200 ரூபா காசு இருந்தா குடுறா, நாளைக்கு திருப்பி கொடுத்துட்றேன். என்கிட்டயே அக்கௌண்ட்ல காசு இல்ல, நானே எவன்கிட்ட கடன் வாங்குறது தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன். சொல்லிச்சலாம் ஷாப்பிங்கா?
2000 ரூபா என்ன பத்தும்? 5000 ரூபா அனுப்புறேன். பத்தலன்னா மறுபடியும் கால் பண்ணு. சரி 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 சரி. பசங்களாலே ஹெல்ப் பண்ணுவாங்கங்க ஒரு பிரச்சனைனா. எனிவே இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்க கொஞ்சமாச்சும் வாய் விட்டு சிரிச்சிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க சிரிச்சிருந்தீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காம ஒரு தம்ஸ் அப்பும் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் சும்மா தான் வந்திருப்பான். அவன் மண்டியில் நறுக்குன்னு கொட்டி விட்டு ஓடி போயிட்டீங்கன்னு வைங்களேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு டான்னு வந்து சேர்ந்துடும். அண்ட் அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்ற உங்களோட சஜஷனையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை பார்த்துட்டு நம்ம சிறப்பாக செஞ்சிடலாம். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Bye from Shafi. Tata, bye bye and take care.